எல்லாம் அதில் தண்ணி போகிறதால மக்கள் ஊழ்றது மோசம் போகிறதும் தண்ணி கூட போகிறதால பாயிடும். ஓ அதை சொல்லலையா? தம்பலகாம பிரதேசத்திற்குள் சேனவழி குளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதான ஒரு குளம் நீண்ட காலமாக இங்கு துப்புரவு செய்யப்படுகின்ற நிலைமையிலே இருக்கின்ற குளமாக காணப்பட்ட காலப்பகுதியிலே அனர்த்தம் ஏற்பட போகின்றது, பேரழிவுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற என்ற பேரிலே அவசர கலந்துரையாடல் கூட்டம் ஒன்று நடைபெற்ற போதிலே நான் இந்த குளத்தை பற்றியும் இந்த குளத்தினுடைய தடையின் மூலமாக மக்களுடைய வெள்ளப்பெருக்குகள் அழிவுகள் ஏற்படுவதனுடைய காரணத்தையும் அந்த கூட்டத்திலே எடுத்து சொன்னதன் பேரிலே சுமார் 70 வருடங்களுக்கு மேல் உள்ள இந்த குளத்தினுடைய மக்களுடைய பாவனையும் குளத்தின் மூலமாக விவசாயிகள் எதிர்பார்க்கின்ற பல நீர் விநியோகமும் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த குளம் ஒரு தடையாக இருந்தது. இந்த காலகட்டத்திலே அங்கு அந்த கூட்டத்திலே பேசப்பட்டதற்கு அமைவாக இந்த குளத்தை இரிகேஷனுடைய பொறுப்பாளர்கள் அதை பொறுப்பேற்று இன்று அதை பாரிய 1 கோடி ரூபாவுக்கு மேல் செலவு செய்யப்பட்ட நிலைமையிலே அதை இன்று துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை புனரமைப்பு செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நான் அவர்களுக்கும் இந்த நிதியை ஏற்பாடு செய்து தந்ததற்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மேலும் இந்த குளத்தின் மேலாக இந்த வீதியையும் அந்த மேற்பரப்பில் உள்ள வண்டையும் துப்புரவு புனரமைப்பு செய்வதோடு இந்த குளத்திற்கு வருகின்ற பேராறாக இருக்கின்ற காரணத்தினாலும் எல்பி ஆர் என்ற அடிப்படையிலே 1, 2, 3, 4, 5 என்ற அடிப்படையிலே 14 எல்பி வாய்க்கால்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அந்த பகுதிகளிலே மிகவும் ஆபத்தான பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளையும் நான் அவர்களிடத்திலே குறிப்பாக குறிப்பிட்டிருக்கின்றேன். உதாரணமாக எல்பி 1, எல்பி 2, எல்பி 3, அதேபோல் எல்பி 13, 14 இந்த குளத்துக்கு அருகாமையில் உள்ள அந்த மக்களுக்கு சிரமமாக இருக்கின்ற துருசி என்று சொல்லப்படுகின்ற அந்த வடிச்சல் மிகவும் ஆபத்தான நிலைமையிலே மழை காலங்களிலும் வெள்ளப்பெருக்கு காலங்களிலும் பல விபரீதங்களும் ஆபத்துக்களையும் முன்னோக்கி வருகின்ற விடயத்தையும் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்ட பொழுது அவ்வாறான அந்த எல்பி சொல்லப்படுகின்ற அந்த அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த இடங்களையும் அவர்கள் செய்து தருவதாக உடன்பட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இந்த மக்களுக்கு அது ஒரு பெரியோரு சேவையாகவும் பெரியோரு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை கூறுவதோடு இதற்காக இதனை பொறுப்பெடுத்து இந்த பொறுப்பை செய்ததற்கு அவர்களுக்கு நான் இந்த பிரதேச சபை சார்பாக நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. தொடர்வாதவன். மேலும் இந்த குளம் ஒரு சுற்றுலா மையமாக கொண்ட ஒரு அமைப்பான ஒரு இயற்கை அமைவாக காணப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் இந்த குளத்தின் தங்களுடைய ஓய்வு நேரங்களை சுற்றுலா அடிப்படையிலே வருகின்ற ஒரு தேவையாக இந்த குளம் காணப்படுகின்ற காரணத்தினாலே இந்த குளத்தை ஒரு மையமாகவும் ஒரு சுற்றுலா பிரதேசமாகவும் மாற்றுவதற்கான சிறுவர் பூங்காக்கள் ஏனைய அமைவிடங்களை ஏற்பாடு செய்து இதை ஒரு சிறப்பான ஒரு இடமாக மாற்றுவதற்கான ஒரு
உத்தேசமும் அதற்கான பொறுப்புகளும் அதற்கான ஆலோசனைகளும் வழங்கியிருக்கின்றோம். இது எங்களுடைய இந்த கௌரவ இன்றைய ஜனாதிபதியினுடைய டிசிசி கூட்டத்திலும் நான் இதை முன்வைத்திருக்கின்றேன். ஆகவே அவர்கள் சார்பாகவும் இதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்து தருவதாக உடன்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியையும் இதை ஒரு சுற்றுலா மையமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்கு அவர்களையும் வேண்டி விடைபெறுகின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.